ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரொம்பவே ஒரு பெரிய ஷாக்காக தான் இருந்துச்சு இந்த நியூஸை கேட்ட உடனே. ஏன்னா சட்டுன்னு வந்து சீரியலில் உடனே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் உடனே மாற்றிட்டாங்களே சடனாக அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஹீரோவோட பாண்டிங் எந்த அளவுக்கு அந்த சீரியல் ஆர்டிஸ்டோட இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க ரசிகர்களோடவும் இருக்குது. ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. எஸ், நம்ம விஜய் விஷாலை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கேன். அவர் வந்து பாக்கியலட்சுமி சீரியலில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்டு இருந்தார். உண்மையிலேயே எழில் அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர்றது நம்ம பாக்கியலட்சுமி எழில் தான். அந்தளவுக்கு நம்ம மனசில் ரொம்பவே இடம் பிடிச்ச ஒரு நடிகர். பாக்கியலட்சுமி எழிலாக வாழ்ந்திருந்தார் இவ்வளோ நாளாக. அதுவும் அம்மா மகனாக அந்தளவுக்கு ஒரு ஆப்டாக நடிச்சிருந்தார். இங்கே எல்லாரோடவும் ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆச்சு. நேஹாவோட ஒரு தங்கச்சி பாண்டிங், நம்ம குட்டி நிலா பாப்பாவோட அவங்க மகள் மாதிரியே பழகியிருந்தாங்க. அதே போல் பாக்கியாவை இன்னொரு அம்மாவாகவே பார்க்க ஆரம்பித்தார். அமிர்தா வந்து ஒரு நல்ல ஒரு தோழியாகவும் பழகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு எல்லாரோட பாண்டிங்கும் பாக்கியலட்சுமி சீரியலில். ஈவன் கோபி உட்பட ஒரு அப்பாவாக தான் பழகிட்டு இருந்தாருன்னு சொல்லணும். போஸ்டர்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு விஜய் விஷாலுக்காக. எந்த அளவுக்கு நம்மலாம் மிஸ் பண்ணுவோமோ அதே அளவுக்கு அந்த டீமுமே மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சீரியலை விட்டு விலகிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா அவரோட அப்கமிங் ப்ராஜெக்டாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மூவியில் ஏதாவது கமிட் ஆகிருப்பார் அப்படின்னு தோணுது. அதனால தான் சீரியலை விட்டு விலகியிருப்பார். கண்டிப்பாக மற்றபடிக்கு இந்த சீரியலை விட்டெல்லாம் விலகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இன்றைக்கி எபிசோடில் வந்து நவீன் இவர் வந்து வந்திருந்தார், பார்த்துருப்பீங்க. இவர் ஆல்ரெடி ஈரமான ரோஜாவை சீசன் 2ல் பார்த்துருக்கோம். ரொம்பவே நல்லா நடிச்சிட்டு இருந்தார். ஒரு தம்பி கேரக்டர் பண்ணியிருப்பார், அதாவது திரவியமோட தம்பி கேரக்டர் பண்ணியிருப்பார் அந்த சீரியலில். லாஸ்ட்டில் தான் அவரை வந்து கொஞ்சம் முன்னாடி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவரோட கேரக்டர் வந்து நடிக்க ஸ்கோப் இல்லை அப்படின்னாலும் லாஸ்ட் எபிசோட் வந்து அவரை வச்சு தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. நல்லா நடிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். இப்போ எழில் கேரக்டரில் இவர் தான் என்ட்ரி கொடுத்துருக்காரு. எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்க போகிறாரு அப்படிங்கிறது இனி அப்கமிங் வர எபிசோட்ஸில் தான் தெரியும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி. உங்களோட கருத்து என்ன இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி? எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குது. எழிலை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். அமிர்தாவை ஃபஸ்ட்டு மாற்றும் போது எல்லாருக்குமே வருத்தம் இருந்துச்சு. அப்புறம் வந்து பழகிடாங்க. இப்போ அதே மாதிரி எழிலை மாற்றிருக்காங்க. இதுவும் பழகிடும் அப்படிங்கிற மாதிரி தான். பார்க்கலாம், வெயிட் பண்ணி. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.